ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் பீஸ்னா என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் எதுக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். அதாவது வந்து ஒன் பீஸ் வந்து 600 மில்லியன் காப்பீஸ் வந்து செல் ஆயிருச்சு, அதுவும் இந்த 26 வருஷத்தில் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒன் பீஸ் சைட்ல இருந்து. என்னடா இது அப்படின்னு போய் பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, ஏப்ரல் 5 வந்து நம்ம ஒன் பீஸ் வந்து வரப்போகுது இல்லையா எல்பாஃபாருக்கு. ஸோ அதை பற்றி தான் ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வேற லெவலில் வேற மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வீடியோவில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த 600 மில்லியன் காப்பி செல் பண்ணதுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். பட் என்ன அப்படின்னா, நம்ம எச்சிரோ ஓடா இருக்கார்ல, அவரே அவரோட ஸ்டூடியோவில் வச்சு ஒன் பீஸ்னா என்ன அப்படின்றத ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரை பாதியா கிழிச்சு ஒரு செஸ்ட்டுக்குள்ள வச்சு, அதாவது அந்த ஒன் பீஸ்ல ட்ரெஷர் செஸ்ட்லாம் எப்படி இருக்குமோ அந்த செஸ்ட்டுக்குள்ள வச்சு பூட்டி லாக் பண்ணி அந்த செஸ்ட்டை ஒரு ஏர் கண்டெய்னர், அதாவது இந்த கடல் கடியிலலாம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்ல, ஸோ அந்த பாக்ஸ் எதுவும் வெடிச்சிடக்கூடாது, பேப்பர் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஏர் கண்டெய்னரை அவரே கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இந்த செஸ்ட்டை வச்சு ஒரு நடு கடலுக்கு கொண்டு போய் கடலோட ஆழத்தில் பிளேஸ் பண்ணிட்டாரு. அதாவது அதான் அதுக்கான வீடியோ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபேன்ஸுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களால் முடிஞ்சா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க, அது கடலுக்கு அடியில் தான் இருக்குது, ஒன் பீஸ் வந்து உண்மை, அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா பிடிச்சிக்கலாம், உங்களால் முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோங்கன்ற மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வீடியோவாக தான் இருந்தது. அதில் என்னன்னா, நான் சொன்ன மாதிரியே அந்த பாதி பேப்பரை வந்து கிழிச்சு அந்த செஸ்ட்குள்ளே வச்சு கடலுக்கு அடியில் கொண்டு போய் போட்டாங்க. சும்மா ரேண்டமாலாம் போடலை. அதில் வந்து ஜிபிஎஸ் இருக்குது, ட்ராக்கர் இருக்குது, அது எங்கே இருக்குன்ற வரைக்கும் நிறைய பேர் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த அஃபிஷியல் சைடில் இருந்து. ஸோ நீங்கள் இப்போ போய் அதை தேடி கண்டுபிடிச்சா கூட அதை வந்து உங்களால் எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அப்படியே எடுத்தாலும் அந்த செஸ்டோட கீ இருக்குல்ல, அது வந்து நம்ம எச்சிரோ ஓடா கிட்ட தான் இருக்கு. ஸோ இப்போ இதுதான் வந்து ஒன் பீஸை ரிவீல் பண்ணாங்களாடா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். அதுல பாதி பேப்பரை கிழிச்சு உள்ள போட்டிருப்பாரு. மிச்ச பாதி இருக்க பேப்பர்ல என்ன ப்ரோ இருக்கும்? அப்போ அதுல பாதி இருக்கும்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படிதான் நானும் நினைச்சேன். பட் வந்து டீகோட் பண்ணி பார்த்ததுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, லூஃபியை எதுக்கு அந்த ஒன் பீஸ் வந்து இவ்வளோ ஈர்க்குது, லூஃபி எதுக்காக அதை தேடி போறான் அப்படின்னா அப்படின்னு போட்டுட்டு அந்த ஒன் பீஸோட அந்த ஒன் பீஸ்னா என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எழுதியிருக்காரு. ஓகேவா? நான் சொன்ன அந்த முன்னாடி உள்ள பாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ஒன் பீஸ்னா என்ன அப்படின்ற பாட்டை மட்டும் கிழிச்சு செஸ்குள்ள போட்டு கடலுக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண அடிலாம் கிடையாது. 600 மில்லியன் காப்பீஸ் செல் ஆயிருக்குல்ல. ஸோ அதே மாதிரி 600 மீட்டர் கடலுக்கு அடியில வந்து போட்டு இது பண்ணிட்டாங்க. அதுக்கான வீடியோ நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. நான் இப்போ விஷுவல்ஸ்லயும் காட்டிட்டு இருக்கேன். அதுதான். ஸோ வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அந்த செஸ்ட் இருக்குல்ல, அதுவே வந்து ரொம்ப டீட்டெயிலிங்கா பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதையும் தாண்டி இப்போ என்னதான் ப்ரோ சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது ஒன் பீஸ் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. அதாவது வந்து ஒரு 80+ இயர்ஸா சூப்பர்மேன் வந்துட்டு 500 மில்லியன் காப்பி செல் பண்றதுக்கு 80+ இயர்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? பட் ஒன் பீஸ் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 26 இயர்ஸ்லயே வந்துட்டு உங்களுக்கு 600 மில்லியன் செல் ஆயிருச்சு இல்ல, அதுவே வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ மேக் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். அதாவது ஏப்ரல் 5க்கு நம்ம எல்பாஃபாக்கு வரப்போகுதுல, அதுக்கான ஒரு ப்ரொமோஷனாகவும் இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த 600 மில்லியன் காப்பி செல் பண்ணதுக்கான ஒரு ப்ரொமோஷன் ரெண்டுமே சேர்த்து பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும். ஆனா இது வந்து நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒன் பீஸ்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம என்னதான் வந்து 1185 எபிசோடு பார்த்திருந்தாலும் ஒன் பீஸ்னா என்னன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுதா? முடியல. அதுல வந்து தங்கம் இருக்கலாம், ஜுவல்லரி இருக்கலாம், இல்ல வந்து பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட் இருக்குமா, இல்ல வந்துட்டு உலகத்தோட சீக்ரெட் உள்ள இருக்குமா, எதுவுமே இல்ல. ஏன்னா வந்து ஒரு ஒரு சைடு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒன் பீஸ்னா வந்துட்டு பெரிய பவர் இருக்கும் போல, பெரிய ஜுவல்லரி இருக்கும் போல, அதாவது வேர்ல்டு கவர்மெண்ட்டையே தோக்கடிக்கிற அளவுக்கு வெப்பன்ஸ் இருக்கும் போல, அந்தந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய டாக்கிங் போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஒன் பீஸ்னா இதுதான் அப்படின்றது நிறைய தியரி போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க ஒன் பீஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கோல்டி ராஜர் போய் அந்த ஒன் பீஸ் என்ன அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த லாஃப்ட் டேல்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் சிரிச்சிட்டு இருந்திருப்பாரு. அவரு வந்து சீரியஸ் ஆக மாட்டாரு. ஓ! இதுதான் உலகமா? நம்மள ஏமாத்திட்டு இருந்திருக்காங்களா? அப்படின்னு யோசிச்சிருக்க மாட்டாரு. ஜஸ்ட் நம்ம கோல்டி ராஜரும், அவங்க டீம்மேட்ஸும் வந்து சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ, அதனால தான் அந்த ஐலேண்டுக்கே லாஃப்ட் டேல்னு பேர் வச்சாங்க. ஓகேவா? இப்ப என்னன்னா, அந்த ஒன் பீஸ்னா என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது. என்னதான் 1185 எபிசோடு பார்த்தாலும் யாராலயுமே கெஸ் பண்ண முடியல. பட் ஓடா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்ல ஒன் பீஸ் வந்து இந்த மாரி ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து ட்ரெஷரு. இல்லன்னா வந்துட்டு இந்த பவர் தான் ட்ரெஷரு. இந்த உலகம் தான் ட்ரெஷரு. அப்படின்லாம் நான் வந்து ஏமாத்த மாட்டேன். ஒன் பீஸ் வந்து ஒரு ஆக்சுவல் ட்ரெஷர். அதுல அந்த பைரேட்ஸ்ல அந்த ஜுவல்லரி எல்லாமே இருக்கும். ஆனா
அதில ரொம்ப சர்ப்ரைஸா நீங்க கண்டுபிடிக்க முடியாத மாரி ஒரு ட்ரெஷர் உள்ள இருக்கு அப்படின்றத வந்து ஓடாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இப்ப என்னன்னா, ஃபைனலி நான் சொல்ல வந்திருக்கிறது என்னன்னா, எனக்கு இந்த இது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ட குடுத்துச்சு. அதாவது வந்து உலகமே அதாவது அனிமே ஃபேன்ஸ் உலகத்துல இருக்க எல்லா அனிமே ஃபேன்ஸுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன ஒண்ணுன்னா, அந்த ஒன் பீஸ்னா என்னன்றதுக்காக தான் இத்தன 1000 எபிசோட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இத்தன வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். விடாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒன் பீஸ் என்ன அப்படின்றத பேப்பர்ல எழுதி பாதி கிழிச்சு கடலுக்குள்ள தூக்கி போட்டாருன்னா, அவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவ கிரியேட் பண்ணேன். அது மட்டும் இல்லாம நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, அதாவது இன்னும் மாங்கா சைடுமே சரி, இல்ல எச்சிரோ ஓடாவோட ஒரு பெர்சனல் நோட் புக்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் பீஸ பத்தி எழுதுறதுக்கான ஒரு நோட் புக்ன்னு வச்சுக்கோங்களேன். எதுலயுமே வந்து ஒன் பீஸ்னா என்னன்னு அவர் ரோட் பண்ணவே இல்லையாம். அதாவது அவர் எழுதி வைக்கவே இல்லையாம். ஏன்னா அது லீக் ஆயிரும்ல. எழுதி வச்சிருந்தா அவங்க ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்க லீக் பண்ணியிருக்கலாம். என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். அதனாலேயே அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த வீடியோல அவங்க ரிலீஸ் பண்ண வீடியோலயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒன் பீஸ்னா என்ன அப்படின்றது எச்சிரோ ஓடாவோட மைண்டுக்கு மட்டும் தான் தெரியும். ஓடாவோட மைண்டுக்கு மட்டும் தான் ஒன் பீஸ்னா என்னன்னு தெரியும். ஸோ அத அப்படியே பேப்பர்ல எழுதிட்டாரு. அத கொண்டு போய் கடல்ல தூக்கி போட்டாரு. அவர் டீம்மேட்ஸ்க்கும் தெரியாது. மாங்கா பேனல் புரொடக்ஷன் கம்பெனிக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியாது. ஓடாக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சீக்ரெட்டான ஒன் பீஸ்னா என்னன்ற அந்த ஒரு வேல்யூவ எழுதி கடல்ல தூக்கி போட்டாரு அப்படிங்கிறதே ஒரு வேர்ல்டு நியூஸ் தானே. நான் வந்து வேர்ல்டு நியூஸ்ன்னு சொல்லும்போது அனிமே பேஸ்டா சொல்றேன். அனிமே இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் தானே. ஸோ வந்து இத ஒரு வீடியோவா மேக் பண்ணணும்னு நெனச்சேன். அண்ட் எத்தன பேர் ஏப்ரல் 5 வந்து வெயிட் பண்றீங்க எல்பாஃபாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இத விட நல்ல வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தி நெக்ஸ்ட் வீடியோ. குட் பை.